வணக்கம் நண்பர்களே. நம்ம அக்ரிகல்ச்சரல் எபிக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான தலைப்பை பத்தி பேச போறோம். மக்காச்சோளம் சாகுபடி செய்யறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். அதுதான் ஏக்கருக்கு 8 டன் மகசூல். ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா பல விவசாயிகள் 4 அல்லது 5 டன்னிலேயே நின்று விடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? வெறும் உரம் மட்டும் போட்டால் போதுமா? இல்லை நண்பர்களே. மகசூலின் வெற்றி என்பது நீங்கள் தேர்வு செய்யும் விதை ரகத்திலும் நீங்கள் பராமரிக்கும் செடி எண்ணிக்கையிலும் தான் இருக்கிறது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 15 ரகங்கள் சந்தையில ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல உங்க மண்ணுக்கு எது ஏத்த ரகம்? 8 டன் எடுக்க நாம செய்ய வேண்டிய அந்த ரகசிய மேலாண்மை என்ன? ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ அந்த 15 ரகங்களை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். டாடா 9339 இது 105 முதல் 110 நாட்கள் கால அளவு கொண்டது. இதோட சிறப்பம்சம் என்னன்னா, இதோட கதிர் மற்ற ரகங்களை விட சீக்கிரம் முதிர்ச்சி அடையும். அதனால காட்டில் அதிக நாள் பயிர் நிக்காது, பூச்சி தாக்குதல் குறையும். டாடா 9355 இதன் தண்டு பகுதி ரொம்ப தடிமனா இருக்கும். இது பெரும்பாலும் காற்று வீசும் பகுதிகளில் பயிரிட ஏத்த ரகம். செடி சாயாமல் கதிர் எடையை தாங்கும் திறன் இதுக்கு உண்டு. டாடா 9375 இதோட இலைகள் நல்ல அகலமா கரும்பச்சையா இருக்கும். இது சூரிய ஒளியை அதிகமா உறிஞ்சி உணவை தயாரிக்கிறதால தானியங்கள் நல்ல திரட்சியா வரும். பாக் 751 எலைட் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் கதிர்ல தானியங்கள் நுனி வரைக்கும் பிடிக்கும். இதுதான் இதோட எலைட் தொழில்நுட்பம். பாக் 741 ஒரு ஏக்கருக்கு விதை செலவு மற்றும் உர செலவை குறைச்சி லாபத்தை அதிகரிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தேர்வு. NK 6240 சிஞ்செண்டாவோட பெஸ்ட் ரகம். இதோட தானியம் நல்லா உருண்டையா மெரூன் கலந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும். வியாபாரிகள் இத பார்த்தாலே போல்டு ரகம்னு அதிக விலைக்கு எடுப்பாங்க. NK 6802 குளிர்காலத்துல வர்ற நோய்களை தாங்கி வளரும். இதோட வேர்கள் மண்ணை ஆழமா பற்றிக்கொள்ளும். S6668 தானியத்தோட தோல் ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள மாவுச்சத்து அதிகமா இருக்கும். அதனால எடை அள்ளும். மரம் 4060 இதோட செடி உயரம் மிதமா இருக்கும். அதனால களை எடுக்கவோ அல்லது மருந்தடிக்கவோ இது ரொம்ப வசதியா இருக்கும். மரம் 4065 கதிர்கள் எல்லாமே தரையிலிருந்து ஒரே உயரத்துல பிடிக்கும். இதனால அறுவடை செய்யறப்போ வேலையாட்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாரதி 756 களிமண் கலந்த நிலங்கள்ல கூட வேர் அழிகள் இல்லாம வளரக்கூடிய ஒரு உறுதியான ரகம் இது. பிஸ்கோ 855 இதோட கதிர் உரை காதுகளை விட நீளமா வளர்ந்து கதிரை நல்லா மூடியிருக்கும். கிளி அல்லது மற்ற பறவைகளால கதிர் சேதமாகாது. பயோனியர் 3396 இதில் தானிய வரிசைகள் நேர்த்தியா இருக்கும். ஒரு கதிர்ல 40 முதல் 45 தானியங்கள் ஒரு வரிசையில இருக்கும். CP 818 அறுவடைக்கு தயாரா இருக்கும்போது செடியோட இலைகள் பச்சையாவே இருக்கும். இது தானியம் நல்ல காயறதுக்கு உதவும். 900M கோல்டு பல வருஷமா மார்க்கெட்ல இருக்கிற ரகம். இதோட மகசூல் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான ரிசல்ட் கொடுக்கும். சரி, ரகம் மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. நண்பர்களே, இப்போ அந்த மேஜிக் கணக்க இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஒரு ஏக்கர்ல நீங்க 24,000 செடிகளை அறுவடை வரைக்கும் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? விதை நடவு. ஒரு குழிக்கு 2 விதை போடாதீங்க. நல்ல தரமான விதைய ஒரு குழிக்கு ஒரு விதை வீதம் நடுங்க. இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி. செடிக்கு செடி 20 முதல் 25 சென்டிமீட்டர். இந்த 25 சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தாதான் கதிர் பருமனா வளரும். இப்படி நடும்போது செடிக்கு நல்ல சூரிய ஒளி கிடைக்கும். செடி எண்ணிக்கை ஒரு ஏக்கர்ல 24,000 செடிகள் ஆரோக்கியமா இருக்கணும். கணக்கு ஒரு கதிரோட தானிய எடை 335 கிராம் இருந்தாலே 24,000 செடிக்கு 8 டன் மகசூல் உறுதி. நாம பார்த்த டாடா 9339 அல்லது சிஞ்செண்டா ரகங்கள்ல 350 கிராம் எடை அசால்ட்டா வரும். தண்ணீர் மேலாண்மை கதிர் பிடிக்கிற நேரத்துல 50 முதல் 70 நாட்கள். நிலத்துல ஈரப்பதம் கம்மியாகாம பாத்துக்கோங்க. இந்த நேரத்துல கொடுக்கிற பொட்டாஷ் தான் உங்க தானியத்தோட எடைய 8 டன்னுக்கு கொண்டு போகும். விவசாய நண்பர்களே, இந்த 15 ரகங்களை பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வருஷம் உங்க சாகுபடியில எந்த ரகத்தை விதைக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
விவசாயம் சம்பந்தமான இது போன்ற இன்னும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம அக்ரிகல்ச்சரல் எபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.